ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நம்ம நியூவாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ என்ன பண்ணலாம் யோசிச்சுட்டு இருக்கும் போது எங்கள் அம்மா ஸ்வீட் செய்யலாம் அப்படின்னு ஐடியா கொடுத்தாங்க. அதனால் இன்றைக்கி உங்களுக்காக தேங்காய்பால் ரவா கேசரி செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம 1 கப் ரவா எடுத்திருக்கோம், அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கோம். இதில் உங்கள் வீட்டில் நிறைய பேருன்னா 2 கப் ரவா எடுத்துக்கலாம், ஒரு மூடி ஃபுல் தேங்காயும் நம்ம போடலாம். இப்போ நம்ம 1 கப் ரவா எடுத்துருக்கிறதுனால அரை மூடி தேங்காய் எடுத்து தேங்காய் நம்ம நல்லா அரைச்சிப்போம். 2 பால் எடுக்கணும், திக் பால், தண்ணி பால் எடுத்துக்கணும். அடுப்பில் சட்டி வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா ரவாவை ரோஸ்ட் பண்ணிக்கணும். மோஸ்ட்லி கடையில் வறுத்து தான் ரவா வச்சுருப்பாங்க, பேக்கெட்டில் அப்படி தான் போட்டிருக்கோம். இருந்தாலும் நம்ம வீட்டில் அந்த ரவா ஒன்ஸ் நம்ம வறுத்துக்கலாம். வறுத்து ஒரு பிளேட்டில் தனியாக நம்ம அதை எடுத்து வச்சுக்கலாம். சீனி நான் அரை கப் எடுத்துருக்கேன். அந்த ஜீனியை நம்ம ரவாவோட சேர்த்து நம்ம கிளறி விட்டுக்கலாம். 1 கப் ஜீனியும் 1 கப், ஆனால் கரெக்டான அளவு 1 கப் ஜீனி 1 கப் ரவா தான். நம்ம தேங்காய் பாலில் இயற்கையாக ஸ்வீட்னஸ் இருக்கும், அதனால் நம்ம அரை கப் ஜீனி எடுத்துக்கிட்டால் போதும். நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு தண்ணி தேங்காய் பால் எடுத்துருக்கோன்னு சொன்னோம்னா 2வது தேங்காய் பால் அதை சட்டியில் ஊற்றி கொதி வச்சுக்கலாம். அதில் ஃபுட் கலர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், கேசரி பவுடர். 2 கல் உப்பு போட்டுக்கலாம். கொதி வரதுக்கு முன்னாடியே நம்ம ரவாவை அதில் ஆட் பண்ணிடலாம். கொதி வந்துருச்சுன்னா ரவா அப்படியே குண்டு குண்டா திட்டு திட்டா அப்படியே தெரியும். நம்ம கொதி வரதுக்கு முன்னாடியே நம்ம ஆட் பண்ணிட்டோன்னா நார்மலாக இருக்கும், திட்டு திட்டா தெரியாமல் இருக்கும். சைடில் ஒரு பேன் வச்சு 1 கப் எண்ணெய் ஊற்றி அதில் முந்திரி, பாதாம், பிஸ்தா என்ன இருக்கோ போட்டுக்கலாம். இப்போ நான் முந்திரியும் திராட்சையும் போட்டு வறுத்து அந்த கேசரியிலே நம்ம ஊற்றிடலாம். போட்டதுக்கப்புறமா நல்ல ஒரு கிளறி விட்டுடலாம். ஃபுல்லாக அந்த எண்ணெய் ஸ்ப்ரெட் ஆகிற அளவு நெய்யை யூஸ் பண்ணலாம், பட் நான் இப்போ ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கொதி வந்தோடனே திக்காக தேங்காய் பால் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, ஃபஸ்ட்டு தேங்காய் பால் அதை எடுத்து நம்ம ஊற்றிடலாம். சரி சமமாக கிண்டி விட்டுடலாம். ஏன்னா நம்ம மூட போகிறோம், அதனால் சரி சமமாக கிண்டி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த தண்ணிலாம் உறிஞ்சி, இதில் தேங்காய் பால் அந்த சாறு மட்டும்தான் இருக்கணும், தண்ணி சுத்தமாக ஆட் பண்ணக்கூடாது. அந்த இதெல்லாம் உறிஞ்சி நல்லா உதிரியாக அழகாக இருக்கும். அப்புறம் என்ன, ஒரு பவுல் எடுத்து அழகாக அதில் வச்சு நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். டாடா, பை பாய், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.